Good afternoon, everybody. This is Manoj Maurya. I'm the director of JM College of Engineering and Technology. So I'm really happy to see all of you again for today's session. In ஒரு 2 minutesல வந்து ma'am join பண்ணிடுவாங்க. Dr. Suganti will join us. So until then I'll share the screen. நேத்து என்ன நடந்ததுன்றது வந்து ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி நம்ம பண்ணலாம். So that இன்னைக்கு சப்போஸிங் புது பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. So yesterday's session was this. Okay. So நேற்று வந்து நம்ம first importance of English. So English எதுக்காக நம்ம வந்து so everybody knows the global language, employment, அதாவது வேலைவாய்ப்பு அப்படின்னா இங்கிலீஷ் இருந்தால் இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் சோஷியல் கான்வர்சேஷன்ஸ் நம்ம டெய்லியும் பேசுறது, நிறைய பேர் வந்து இப்போ இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடுன்னு இல்லை, உலகம் பூரா இங்கிலீஷ் தான் வந்து மெயின். இப்போ மீடியா இண்டஸ்ட்ரி, ஸோ அதுக்கும் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு நியூஸ் ஆர்டிக்கல், ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறது, எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இப்போ இங்கிலீஷ் இருந்தால் தான் அது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது ஒன்று. அப்புறம் இன்டர்நெட் லாங்குவேஜ் ஆஸ் சரி, இப்போ ப்ரோக்ராமிங் எல்லாமே இன்டர்நெட்டில் கூட வந்துருச்சு. அது இல்லாமல் நம்ம தமிழில் எவ்வளோ தான் நியூஸ் சேனல்ஸ் இருந்தாலுமே the scope for English is much higher. And நேற்று மேம் சொன்ன மாதிரி இங்கிலீஷ்க்கும் வந்து பிஸ்னஸ்க்கும் வந்து இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா பிஸ்னஸ் மென்மே வந்து அந்தந்த நேட்டிவ் லாங்குவேஜில் வந்து பேசுவாங்கன்றது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நேற்று ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பற்றி ஜென்ரலாக பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து since I'm the director of my college, my name is Manoj Maurya. I am 25 years old. ஏஜ் வந்து இப்போ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா நீங்கள் சொல்லலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் சொல்லணுன்ற அந்த ஒரு கம்பல்ஷன் இல்லை. இப்போ அது இல்லாமல் ஆக்குபேஷன், ஐ எம் த டைரக்டர் ஆஃப் த காலேஜ். ஸோ ஃபார் மீ ஆப்வியஸ்லி டைரக்டர் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால ஆக்குபேஷன் பதில் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட், ஐ எம் அ ஸ்டூடெண்ட், I am studying computer science, or I am studying in 12th standard. அந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். எல்லாருக்குமே கிளியராக கேட்குதுன்னா ப்ளீஸ் கிவ் அ thumbs up or say yes in the chat section. And hello everyone again. And apart from that, for family details, so my father is the chairman, and my mother is the managing trustee of JM College. And எனக்கு வந்து siblings யாருமே இல்லை. But in case if I have a sibling, I'd probably say my sister is so and so. My sister is Suganti ne vechikalam. My sister is Suganti and she is 25 years old and she is a teacher. So அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் இப்போ சிங்குலர் அண்ட் ப்ளூரல்ஸ் வந்து இப்போ ஹேவ்ன்ற வார்த்தை எவ்வளோ முக்கியன்றது நம்ம பார்த்தோம். ஸோ சிங்குலர் ப்ளூரல் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு ஹேவ் வந்து வரும், எக்ஸப்ட் இப்போ தேர்ட் பர்சன். இப்போ பீட்டர் ஹேஸ் அ புக், இப்போ ஐ ஹாவ் அ புக், பீட்டர் ஆர் சுஷ்மிதா. ஸோ அதுக்கு வந்து ஷீ ஹேஸ் அ புக், அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஓகே, இப்போ மேம் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஐ லெட் ஹர் கண்டினியூ. மேம் யூ கேன் அன்மியூட் மேம். I've unmuted on my side. I think if you unmute, you can join us in the conversation and you can start the class for today. Okay. Yeah. Yes. Can you hear me? Yes, ma'am, I can hear you. It's all loud and clear. Oh, okay. Thank you. Hi, all. Okay. Hi. Welcome. Good afternoon. So I hope yesterday you went through the pictures and made a note of the list of words. I mean, the objects or living beings, whatever you have observed, I think you have made a note. And now, can you, segregate into two headings? One will be living beings and the another one will be non-living. Can you please do it? Just few, I think it will take few seconds to segregate. For example, living beings are like grandparents, children. Yeah. And non-living things, plants. Yes. Cycle. So I think students can start segregating. Just make a note of everything. Yeah. Otherwise it will take a long time. And when it is living beings, even in that you can divide into
human beings and animals. That separately you can do it. Animals, of course, we have only one. Only dog is left here. Nothing else I can see. Yeah. So what do you understand from this? You have found out a few words. For example, maybe you have found some boys playing, or you can call it as children playing a throw ball, or you can see a lady reading a book, or two people are jogging, and there are two old people watching some game or something. Okay. So all these things, what do you call that as? Any idea? An action. No, I'm asking you about the grandparents, children, boys or girls, or can be mother or can be father, whatever. What are these called as? Oh, someone said noun. Oh, great. Very nice. So Srikanth has said noun. very good, Srikanth. So this is called as noun. Noun forms, there are so many types in that, which we can't certainly explore here. But later after the class, you can browse and you can see what are the noun forms. Like you have personal nouns, proper nouns, you have material nouns, you have abstract nouns, concrete. Likewise, you have list of nouns. Now let us see the proper definition. It is not like given in the grammar book. It is just in a picture form. So it will be easy for you to understand. So a noun is a person, place, or thing. Very easy to understand. It can be a person, as we saw, can be children, can be a boy, can be father, can be name of a person also, Peter or Daniel or Srikanth, any Sushmita or anybody, it can be. Or it can be a place. It can be place like it can be a house, it can be name of a place also, countries or river names and churches or a park, everything will come under noun. Or it can be a thing. So a thing can be, oh God, 1 second. It went off. We can hear you, ma'am. Okay, so it can be like a thing like it can be books, it can be pen, pencil, apple, or it can be animals. All these will come under thing. So that is why I ask you to segregate under living beings, few items, and non-living, whatever you have observed, that will come under thing. So now let us move on to the next one. Ma'am, I have a doubt in nouns. Yes. The personal doubt is somewhere I read that a noun is a person, place, or thing, or even an idea. Yeah. So, does that also come into play here? Yeah, exactly. Idea, it is called as abstract noun, where you can't see that. You can only feel it. Okay. So even that comes under noun forms. Okay. Certain emotions also come under noun forms, where you can only feel. You can't see that. You can experience that. Okay, ma'am. Sure. Yeah, good question. Thank you. Yeah. The next slide will be, this is an assignment for everyone. Okay. So the assignment is basically find the nouns. So please remember, எல்லா கொஸ்டினுக்குமே ஒரு ஆன்சருக்கு மேல இருக்கு. ஸோ வந்து செக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணுங்க. இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்றேன். ஸோ ஜஸ்ட் டேக் 2 minutes ஆஃப் யூர் டைம். கொஞ்சம் இந்த ஒரு அசைன்மெண்ட் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம் சில பேருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கொஸ்டினுக்கு மோர் தென் 3 ஒரு 3 ஆன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 ஆன்சருமே நீங்க கரெக்டா கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு 1 mark வரும். only 6 questions are there. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் 2 minutes தான் ஆகும். ஸோ டேக் யோர் டைம், மெதுவா பதில் சொல்லுங்க, அவசரப்படாதீங்க. ஸோ லெட்ஸ் சி, ஒரு 2 minutes கழிச்சு வில் டிஸ்கஸ் வாட் த ஆன்சர்ஸ் ஆர். Ma'am, can you see the link or I'm not able to see the PPT? Yeah, no, I'm able to see the PPT, but not the link. I can't see the questions. Okay, I'll show you the link now. Okay. Yeah. Oh, great. Okay. Okay.
So these are the questions. Okay. Oh, I think I've sent the link only to one person. Sorry. Okay. So there's, I think the link is there for everyone. So these are the questions. The question order might change for everybody. I'm not sure. So okay, has anybody completed? Just type in yes if you've completed the. Sushmita is a noun. Yes. The Has link it? is sent to everybody, Mr. Yuva Prasad. So can you please check the previous chat? You'll get it. Ma'am, I think we'll start explanations. Okay. Oh, Some of them are completed, I think. okay. So answer for Shushmita's favorite subject is English. So where is the noun here or nouns here? Starting from Sushmita? Yeah, Sushmita is a noun. Okay. And subject is a noun. Yes. And English is a noun. Okay. Yeah, Kesavamurthy has typed it correctly. Very good. Very good. So 3 nouns are there in this sentence. So which is clear that a sentence can have 1 noun or even more than 1 nouns. And it depends where it is located, and accordingly it will play its role. Okay. No. Yeah. Second one. My heart is full of joy. So here again, how many nouns and what are the nouns? One is Heart. heart. Good. And then do we have? Yeah, Babu Manohar has said the heart and joy. Many of them. Very good. Very good. Yes, good. Heart and joy. Yeah. And then third one, the car is parked in the hotel. So car and hotel. Car and hotel. Everybody has said car and hotel. Super. Correct. Correct. Yeah, everybody's almost got it right. Got it. Okay. And then next one. Deepan walked his walked his dog in the park. Yeah. So how many nouns here? Yeah, we just wait if someone's getting this correct. So Kesavamurthy has said Deepan and park. Many of them are, Shushmita has said Deepan, dog and park. Very good. Deepan, dog and park. Yeah. So this will go with our exercise also with a picture. Sure. And then the children travel by bus to Dharmapuri. Yeah. So where are the nouns? How many nouns here? One has written bus. Okay, yeah. 3. Tell me what are the 3? Bus, Dharmapuri, and then? Yeah, good. Malarvili and... yeah, correct. Yeah, Darshini. Yeah, correct. Children, bus, and Dharmapuri. One is collective noun, one is object, and the other one is place. Likewise, you have to analyze what type of nouns it can be. Yeah, last one. My brother took my mother shopping. So brother and mother, Vishal says brother and mother, Shushmita, yeah. So I think this one's quite easy. Everyone's got it right. Yeah. The previous one, children, is actually plural form, not collective, it's plural form. Child, children, yeah. Brother and mother. Good. Okay, ma'am. So we'll go back to the presentation. Yes. Sure. Just a second. Yeah. Can you see, ma'am? Yeah, ma'am. Yeah, okay. So
after noun, it is this one, right? Yeah. So we've seen verbs. Shall we move on to verbs? Verbs, yeah. Now, you have seen the picture, a picnic picture. And okay, before that, again, the definition. Verb is an action, something you can do. Okay, for example, walking, smiling, building, clapping, writing, and so on. Any action, any work that you do will be called as verb. And here also you have lot of types. Modal verbs are there, auxiliary verbs are there, helping verbs are there, infinitive verbs are there. So you have to, irregular verbs, regular verbs, all these you have to check. You have to browse any topic. See, earlier we saw nouns. Under nouns, what can you learn? You have to check from Google and make a note of it and have a practice, have a lot of exercises. There are so many exercises in the net. And then come to the next topic, verb. So what are the types of verbs? Segregate that. Regular verbs, irregular verbs. Under regular, what are the verbs? Under irregular, why it is called as irregular? Because the stem of the verb changes. And then, or the pattern changes. And then comes modal verbs. What are modal verbs? And what is the action or what is the role of a modal verb? How important modal verbs are in a conversation. So all that you have to take a separate sheet and make a note and try to work out the exercises. And then you have tenses. That is a very, very huge one, very vast. So this again, how many types of tenses? When do you use present tense, continuous tense, perfect tense, likewise? Every heading will have four varieties in that, types in that. So what are they and how do they differ from each? And what are the examples? For each topic, you should have one example in your mind, so that that example will be a pattern for you in future to make sentences. That will help you to frame. So now. Ma'am, can you explain in Tamil the last line alone? See, what was the last line? Ma'am, ஒரு pattern form பண்ணனும்னீங்கல்ல. Yeah. For example, ஒரு present tense எடுக்கிறீங்கன்னா அந்த present tenseக்கு ஒரு example வச்சுக்கோங்க, ஒரு sentence வச்சுக்கோங்க. Continuous tense அப்படின்னா அதுக்கு ஒரு simple example வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஸ்டாண்டர்டா forever ஒரு பேட்டர்னா இருக்கும். ஃபியூச்சர்ல நீங்க ஒரு பேராகிராஃப் எழுதும்போது ஓகே நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதணும்னா அது எப்படி எழுதணும்னா இந்த எக்ஸாம்பிள் உங்க மைண்ட்ல வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன். அதை பேஸ் பண்ணி மீதி சென்டென்சஸ் நீங்க ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அண்ட் தட் வில் பிகம் அ ப்ராக்டிஸ். ஆஃப் லேட்ல வந்து நீங்க கண்டினியூஸா பண்ண உங்களுக்கு அது வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ எந்த ஒரு டாபிக் ஆனாலும் ஒரு எக்ஸாம்பிள் ஷுட் பி தேர் இன் யுவர் மைண்ட். உங்க ஓன் எக்ஸாம்பிள் தட் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ. அது மைண்ட்ல வச்சுக்கிட்டு தென் யூ கேன் ஃப்ரேம் சென்டென்சஸ். அது வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாக்கிங் எல்லாமே ஆக்ஷன் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஐஎன்ஜி ஃபார்ம்ல கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் எடுத்தீங்கன்னா வாட் இஸ் வாக், டு வாக், அது இன்ஃபினிட்டிவ் வெர்ப். எங்க யூஸ் பண்ணலாம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நேற்று நம்ம பார்த்தோம் இதெல்லாமே. டு வாக், டு ரைட், இதெல்லாமே சும்மா ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து டு ப்ரெசன்ட் டென்ஸ். கண்டினியூஸா சொல்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொமெண்ட் வந்து ஐ எம் லிசனிங் டு த வெபினார், லிசனிங். நெக்ஸ்ட் டைம் அந்த ஆக்ஷன் மாறிடும். அப்போ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? ஐ வில் பி ஹேவிங் மை லஞ்ச் ஆர் ஐ வில் பி வாட்சிங் டிவி, ஐஎன்ஜி. அகெயின் அந்த ஆக்ஷன் மறுபடியும் மாறும். ஸோ இட் வில் கீப் சேஞ்சிங். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூ ஹாவ் டு யூஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். ஸோ எப்போ இடி ஃபார்ம் யூஸ் பண்ணுறது? ஐ வாக்ட், ஐ ஸ்மைல்ட், அது எப்போ சொல்லுவீங்க? அது பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு வேர்ப்ஸ் எப்படி மாறுது? அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேட்டர்ன் வச்சுட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர் அண்ட் ஃப்ரேம் சென்டென்சஸ். ஒரு பேராகிராஃப் பண்றீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எழுதுங்க. அது அப்படியே ஐஎன்ஜி ஃபார்முக்கு மாத்துங்க. ஐ வேக் அப் அட் 6 o'clock, ஐ ஈட் மை ஃபுட் அப்படிங்கிறது வந்து ஐ டுடே ஐ வேக் அப் தான் சொல்ல முடியும். while eating my breakfast, அந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணி I am coming from Salem. I am learning in, I am studying in JM College. Right now I am learning English. அப்போ ஐஎன்ஜி ஃபார்ம் போடுறீங்க. இப்போ வந்து நேற்று நடந்த இன்சிடென்ட் இன்னைக்கு நீங்க எனக்கு நரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எப்படி ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு மாற்றணும்.
அதை எப்படி மாத்துவீங்க? Yesterday I attended a class, a webinar. I learned. அந்த learnங்கிறது வந்து எப்படி past tenseக்கு மாறுது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஐடியாவும் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ல நீங்க மாத்தி பார்க்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், அப்புறம் ஃபியூச்சர் டென்ஸ். அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் அதே பேராகிராஃபை இதவே இப்படி மாத்தினா எப்படி வரும், அப்ப அந்த வேர்ப் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு யூ கேன் கெட் த கைட்லைன் சம்வேர். கண்டிப்பா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எங்காவது இருப்பாங்க, கண்டிப்பா யூ கேன் யூஸ் தேம் அண்ட் யூ கேன் கரெக்ட் இட். ஓகே, ஸோ yeah, now we'll move to the next. உங்களுக்கு ஏதாவது doubts இருந்தா please type it in the chat section. Okay, subject, verb, object. இப்போ நீங்க வந்து சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணிருக்கீங்க, verb லேர்ன் பண்ணிருக்கீங்க. இத வச்சிட்டு you can't make a paragraph or ஒரு continuous sentences பேச முடியாது. So you need an object for that. இந்த ஆப்ஜெக்ட்ங்கிறது என்ன அப்படிங்கிறது you have to know. So subject வந்து கண்டிப்பா ஒரு noun. I'll explain to you now. And then verb, you know, action, ஏதோ ஒரு activity நடக்கிறது தான் வந்து verb. Objectங்கிறது again அது ஒரு noun form தான் இருக்கும், இல்லனா pronoun இருக்கும். So since you have learned noun, I'm touching only on noun and verb. Now look at the example. Victor buys pen regularly. விக்டருங்கிற ஒருத்தர் வந்து நம்ம டீம்ல இருக்கிறாரு. அவர் வந்து ரெகுலரா பென் வாங்குறாரு, buys pen. So இதுல what is Victor? விக்டர்ங்கிறது ஒரு லிவிங் பீயிங், ஒரு ஹியூமன் பீயிங். So it is a noun form. விக்டர்ங்கிறது ஒரு noun form. buys, what is buy? buying, ஒரு action. இப்ப அவர் வாங்குவாரு, நெக்ஸ்ட் வந்து அவர் எழுதுவாரு, or he may lend his pen, he may write with a pen, or he may leave the pen somewhere, or he can miss the pen. So இது எல்லாமே verbs in between வரது. So Victor buys what அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தே ஆகணும். He buys pen. பென்ங்கிறது என்ன? அதுவும் ஒரு நவுன் தான். So இந்த pen can come Victor பிளேஸ்லயும் வரலாம், ஆஃப்டர் verbும் வரலாம். ஆனா அந்த பொசிஷன் மாறுச்சுன்னா அதுக்கு கிராமட்டிக்கலி அதோட ரோல் மாறிடும். ஸ்பெல்லிங் மாறாது, பட் அதோட ரோல் மாறும். So Victor, who is buying? Who buys the pen? அப்படின்னு ஒரு question கேட்டீங்கன்னா Victor அப்படிங்கிற ஆன்சர் வரும். So that is only called as subject. Always identify the verb. அந்த verb கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு question பண்ணீங்கன்னா அதோட ஆன்சர் வந்து it depends upon the question, WH question, what we frame. இப்போ buy is a verb, buys. So who buys அப்படின்னு கேட்டீங்கன்னா Victor buys. What does Victor buy அப்படின்னு ஒரு question மறுபடியும் கேட்டீங்கன்னா Victor buys pen. ஆன்சர் வந்து பென்னு வரும். ஸோ இதை வந்து 2 கேட்டகரிஸா பண்ணலாம் ஒரு சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன்னு வந்து whoன்னு கொஸ்டின் பண்ணலாம், another one whatன்னு கேட்கலாம். ரீசன் என்னன்னா சப்ஜெக்ட் பொசிஷன்ல ஹியூமன் பீயிங்கா இருக்கலாம், அதர்வைஸ் அனிமல்ஸோ ஆர் நான் லிவிங் பீயிங்ஸோ இருக்கலாம். நார்மலி இந்த அனிமல்ஸ் வந்து வில் பி ஆல்வேஸ் அ டிபேட்டபிள் மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டா அனிமல்ஸ் ஜென்ரலி அதுன்னு தான் சொல்லுவாங்க. இட் இஸ் ஸ்லீப்பிங் தேர், இட் இஸ் ஹங்க்ரி, ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் சம்திங், ஆர் ஐ saw a dog, it was injured or it was sick, அந்த மாதிரி சொல்லலாம். அது நமக்கு தெரியாது அது என்ன ஜெண்டர்னு தெரியாது. ஆனா இதே வீட்டுல வளர்க்க நாய் வந்து நம்ம சொல்லுவோம் அதுன்னு சொல்ல மாட்டாங்க, இட்ஸ் a pet. அதனால அதுக்கு வந்து பயங்கர மரியாதை கொடுத்து he is there, he is eating or she is sleeping, அந்த மாதிரி ஒரு வீட்ல ஒரு மெம்பர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அக்கார்டிங் டு த ஜெண்டர் he she யூஸ் பண்ணி ப்ராப்பரா பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து கான்டெக்ட் பேஸ் பண்ணி தான் பண்ணணும். ஜென்ரலா அனிமல்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே வந்து இட் கேட்டகரியில வந்துடும். ஓகே, ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். ஒரு கான்டெக்ட் கிரியேட் ஆனாதான் ஒரு ஃபேமிலியில ஒரு நாய் ஒரு டாக் இஸ் அ பெட் அனிமல் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு நேம் இருக்கும், அதுக்கு ஒரு ஜெண்டர், கண்டிப்பா ஜெண்டர் தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த நேம் வச்சு தே வில் கால் அண்ட் ஹீன்னு சொல்லுவாங்க, ரொம்ப மரியாதையா இருக்கும். ஸோ ஹியர் டோன்ட் கன்ஃபியூஸ் தட். அந்த கான்டெக்ட் வரும்போது நீங்க அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ கம்மிங் டு த செகண்ட் எக்ஸாம்பிள், த கார் இஸ் பிக். ஸோ இப்போ வேர்ப் வந்து இஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் பிக்னு தான் கேட்கணும். என்ன பிக்னு சொல்ற? அப்போ கார் பிக், அப்போ கார் வந்து இட் இஸ் அ சப்ஜெக்ட்.
ஸோ 2 கொஸ்டின் சப்ஜெக்ட் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா ஒரு சென்டென்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணணும்னா அது சப்ஜெக்ட் எங்க இருக்கு, ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு, verb இதெல்லாமே நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ verb தான் மெயின் பார்ட் இன் திஸ். ஈவன் தோ யூ ஸ்டார்ட் டு லேர்ன் நவுன், வாட் பிளேஸ் மேஜர் ரோல்னா verb ஐடென்டிஃபை பண்றது தான். அந்த வேர்பை வச்சு பைன்னு வரும்போது கண்டிப்பா கார் காண்ட் பை எனிதிங். கண்டிப்பா ஒரு ஹியூமன் பீயிங் தான் பை பண்ண முடியும், வாங்க முடியும். ஸோ ஹூ பைஸ்ன்னு கொஸ்டின் வரும். ஸோ இஸ் பிகிங் பதில் ஹூ இஸ் பிகினும் கேட்கலாம், வாட் இஸ் பிகினும் கேட்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு நான் லிவிங், உயிரில்லாத ஒண்ணு. அதுக்கு வந்து ஹூன்னு கேட்க முடியாது, வாட்னு தான் கேட்க முடியும். ஸோ வாட் இஸ் பிக். இந்த 2 கொஸ்டினுமே ஆன்சர்ஸ் சப்ஜெக்ட். உங்களுக்கு சப்ஜெக்ட் தான் கிடைக்கும் இங்க. So now it is clear. Now coming to the next one, next example பாத்தீங்கன்னா, Karthik called Peter. Karthik யார கூப்பிடுறாரு, பீட்டர் கூப்பிடுறாங்க, கால் பண்றாங்க. So இங்க வந்து where is the verb, called தான் verb. அப்ப அந்த காலுக்கு ஒரு question பண்ணுங்க. Whom did Karthik call? ஏன்னா Karthik is already there. இந்த கார்த்திக் யார கூப்பிடுறாரு அப்படின்னு ஒரு question. ஏன்னா தெரியணும் நமக்கு யார கூப்பிடுறாருன்னு தெரியல. சோ அது வந்து எப்படி கொஸ்டின் பண்ணுவீங்க, whom did Karthik. ஏன்னா கார்த்திக்ங்கிறது சப்ஜெக்ட் இருக்குது, காலும் இருக்கு, தட்ஸ் a verb. அப்ப மூணாவது ஒரு நவுன், அந்த மூணாவது பொசிஷன் ஒன்னு இருக்கு, அது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா the question will be whom. ஏன்னா it's a human being. அப்ப வந்து whom தான் கேட்கணும். whom did Karthik call? Karthik called Peter. பீட்டர்ங்கிற ஒரு கேரக்டர், மேபி ஃப்ரெண்டோ பிரதரோ, அவங்கள கூப்பிடுறாங்க. ஸோ லிவிங் பீயிங்கிறதுனால, ஹியூமன் பீயிங்கிறதுனால நீங்க whom தான் யூஸ் பண்ண முடியும். செகண்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ரீனா ஹேஸ் அ ஹவுஸ். நவ் இங்க வாட் டஸ் ரீனா ஹேவ்? ரீனாக்கு என்ன இருக்கு? ரீனாக்கு கார் இருக்கா, இல்ல ரீனாக்கு என்ன லேப்டாப் இருக்கா, என்ன ரீனாக்கு இருக்கு, என்னமோ இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின், கிளாரிட்டி இல்லைன்னா. அப்போ வாட் டஸ் ரீனா ஹேவ்? ஹவுஸ். ரீனா ஹேஸ் அ ஹவுஸ். சோ நீங்க வந்து அந்த மூணாவதா இருக்கிற பிளேஸுக்கு தான் ஆன்சர் கொடுக்குறீங்க, அங்கேயும் வந்து வாட் யூஸ் பண்ணுவீங்க. So don't be confused with this what. What can be asked to identify subject and object as well. It is a common WH question to identify these two. But living being, human beings அப்படின் human beings னு வரும்போது சப்ஜெக்ட்ல who வரும், ஆப்ஜெக்ட்டுக்கு whom வரும். யாரு கூப்பிடுறது, யாரை கூப்பிடுறாங்க. கார்த்திக் யாரை கூப்பிடுறாரு, சரியா? இங்க விக்டர் பைஸ் அ பென், யாரு பென் வாங்குறாங்க. சோ see the difference. யாரு அப்படிங்கிறது வந்து யாரை அப்படின்னு மாறுறதுதான் ஆப்ஜெக்ட். யாரை will become object, யாருன்னு கூப்பிடுறது subject. I think it's clear. So whom and what answers object. I guess it's clear. Yes ma'am. Yes. Okay. Now back to that scene. A scene in the park நீங்க பாத்தீங்க. அதுல வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் போயிட்டு இருந்தது. நம்ம ஏர்லியர் வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸையும் லிவிங் பீயிங்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். இப்ப ஆக்ஷன்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லேடி ஒருத்தர் புக் படிச்சுட்டு இருக்காங்க. யூ கிவ் அ நேம் ஃபார் தோஸ் பீப்புள். கீர்த்தின்னு பேர் வச்சுக்கலாம். கீர்த்தி இஸ் ரீடிங் அ புக். இப்ப ரைட் நவ் ஒரு பார்க் இமேஜின் பண்ணிக்கோங்க. ரைட் அந்த மொமெண்ட்ல அங்க இருக்கிற பீப்புள் என்னென்ன பண்றாங்கிறத நீங்க விஷுவலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. So Kirti is reading a book or a novel or a story book, whatever. இப்ப மீதி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இப்ப you can name it as Vasuki. Vasuki is cycling or riding a cycle, or siblings or brother and sisters are playing football. அது மாதிரி நீங்க இப்ப நவுன் தெரியும், verb தெரியும், action தெரியும். அதை யூஸ் பண்ணி இப்ப 2-3 சென்டென்ஸ் அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு டைப் இட் ஆர் யூ கேன் ரீட் அவுட். ஓகே, பாத்தீங்கன்னா someone is on the இது மேட் அண்ட் மெடிடேட்டிங், அதுக்கு ஒரு பேர் கொடுங்க. அப்புறம் 2 பேர் வந்து சீனரி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. Bhavadharani has said jogging, but I think she can form a sentence. But jogging is the right verb. Yeah, very good. இப்போ Tejasri has said Meenu is riding a bicycle. Wonderful. Meenu is riding a bicycle. Now in the one second, can I see that? Yes ma'am, it's in the chat section. Okay, so
Again, Velu is playing with a veena. Is playing with veena. Okay. Srimati is swinging. Okay, good, good. You can even start, Diya is cycling. You can even stop with cycling. Diya, who is cycling? Or question pannunga, who is cycling? Diya. What is Diya? Subject. Okay, இதுக்கு முன்னாடி ஒரு sentence பண்ணீங்கல, it went off. I could not see Okay. that. Mary is reading novel book. Actually, Mary is reading is correct, but it should be Mary is reading a novel or Mary is reading a book. A book, reading a novel, reading a storybook, anything is okay. So, Mary, who is reading a book? Mary is reading a book. So, Mary is a subject. So, identify verb. இது ரெண்டையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே first basic sentence frame ஆயாச்சு உங்களுக்கு ஒரு proper platform கிடைச்சிருச்சு. அதுல இருந்து further நீங்க next sentenceக்கு frame பண்றதுக்கு ரெடி ஆகணும். Shakti is flying a kite. Okay. Okay. So, who is privately, ma'am? Yeah. They've said Ramu, Priya eating breakfast. So the verb is correct, but I think the sentence formation is wrong because when you say Ramu, you should Kammak badala either and varno. So Ramu and Priya are eating breakfast. Wonderful. Ramu so and yeah, very right. good. So ரெண்டு பேர் சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு கன்ஜங்ஷன் ஒரு அந்த and அது வந்து நெக்ஸ்ட் கடைசியில வரும்னு நினைக்கிறேன். You have some slides also based on that. And ஏதாவது யூஸ் பண்ணி தான் ரெண்டு பேரையும் லிங்க் பண்ணணும். கமா யூஸ் பண்றீங்கன்னா அப்ப 3 ஐட்டம் இருக்கணும். ராமு, கமா, பிரியதர்ஷினி and Daniel are eating pizza அந்த மாதிரி. அப்போ series of items, whether it can be noun forms, whether it can be verbs, whether it can be adjectives, என்ன இருந்தாலும் ஒரே பேட்டர்னா இருக்கணும். அது ஒரு adjective ஒரு adverbனா அது sentence ஆயிரும். It will not be a series one. கமா யூஸ் பண்ண முடியாது. ஒரே மாதிரி adjectives இருக்கணும். Or it can be ஒரே noun forms noun இருக்கணும். Yeah. So Sam is using mobile phone. Mobile phone எங்க இருக்கு? Okay. 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 Sam is chatting or using mobile phone. Good. So who is using mobile phone? Sam is using mobile phone. So அடுத்த question, object எப்படி கண்டுபிடிப்பீங்க? What is Sam using? என்ன Sam யூஸ் பண்றாரு? அவர் என்ன? Yeah, Sam is using mobile phone. அந்த மாதிரி you have to analyze a sentence. Then everything becomes perfect. You can sentence வந்து understand பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். Yeah. Okay, one person has made a tiny mistake which many of them make. Okay. Yogesh, I'm sorry for taking up your name, but it's a public chat. So Sanjay and Maha is playing in seesaw. Okay. So it should be Sanjay and Maha. எப்பவுமே ரெண்டு பேர் வரும்போது நீங்க are யூஸ் பண்ணிக்கோங்க. Sanjay and Maha are playing in the seesaw. Very good. Are playing. ஏன்னா plural. ஆனா நம்ம வந்து இந்த verb நம்ம பார்க்கல. I started with have verbs. If you want, I can teach you Sein verb. Sorry, it is called the be verbs. ஏன்னா are playing, is playing, அது எங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது maybe later on if you have time or a few minutes அது கூட towards the end we can. Vijay has said it right. So grandpa and grandma are standing near the carpet. Very good, very good. Good, correct. Who are standing? Again, who are standing? Who is standing is also correct. But if it is one person, there are two people. So grandma and grandpa are standing near the garden or carpet or so. Good. Priya, okay. Priya walking with Vinod. Is it right? Priya walking with Vinod. ING தனியா வரலாமா அப்படி helping verb இல்லாம Priya is walking. Yeah, Priya is walking with Vinod. Yeah. So ING வந்துச்சுனாலே நமக்கு ஒரு helping verb அங்க அவசியம். I am eating my breakfast. I am watching TV. He is learning English. Is learning. எப்ப ING வந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு helping verb கண்டிப்பா வேணும். Infinitive verb present tenseல வந்தா மட்டும்தான் it can appear as it is. He plays football. He watches TV. He eats breakfast. அந்த மாதிரி சொல்லலாம். ING na remember ஒரு helping verb before that. Okay, and it is only be verbs. Okay. Yeah. So இத வச்சிட்டு you please make sentences. It is for your you to explore.
எவ்வளவு சென்டென்சஸ் பண்ண முடியுமோ பண்ணிட்டு ஒவ்வொரு சென்டென்ஸும் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ தட் பிகம்ஸ் அ ப்ராக்டிஸ். ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்காது, இது மறுபடியும் உட்காந்து எல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க. ஸோ when the class gets over, இந்த பிக்சரே வச்சுட்டு நவுனு தெரியும், verb தெரியும், ஆப்ஜெக்ட் தெரியும், make as number of many sentences possible, you do it, and then analyze each and every sentence and find out and think, okay, come on, you pat yourself, okay, I'm perfect here. Okay? Yeah. நீங்க வந்து இப்போ நீங்க உங்களுக்கு வந்து கரெக்டா இல்லைன்னு செக் பண்றதுக்கு நீங்க கூகுள்ல டைப் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸா டைப் பண்ணுங்க. ஸோ கூகுளே வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி எது கரெக்ட் சென்டென்ஸ்னு அது சொல்லும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு லைக் உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் எல்லாம் இல்லை. எல்லாத்துக்குமே ஃபோன் இருக்கு, இங்க வந்திருக்கீங்கன்னாலே யூ ஆல் ஹேவ் அ ஃபோன் ஒரு லேப்டாப், இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு. ஸோ ஜஸ்ட் டைப் அ சென்டென்ஸ் இன் கூகுள் அண்ட் இட் ஆட்டோமேட்டிக்லி சேவ் த சென்டென்ஸ் இஸ் கரெக்ட் ஆர் நாட். கீழே அது ஒரு 2-3 ஆப்ஷன் தரும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ வில் மூவ் ஆன் மேம். Yeah, good. Okay, so there's a next there's another small again 6 questions are there. I'll type it in the chat section. So இது ஒரு வந்து verbsக்கு வந்து ஒரு assignment. So please இந்த assignment நீங்க பண்ணுங்க. We'll discuss it as you're doing the assignment. This is very very simple and it's very basic. இது வரைக்கும் நம்ம verbs பத்தி படிச்சதுல you'll have to sit and just find out if it's the right, which is the right verb. Very good. Can I see the questions, Mr. Manoj? Yeah, one sure. Yeah. Can you see? Yes. I can see that. Ramya has asked for the link. No, she can see it just before because it's sent to everyone. Okay. I'll again paste the link again just in case. So if you've completed, just type yes, I've completed. So no, instead okay, finished. Good. Yeah. So great. if you've I think they are fast. They're very fast. This is a very easy exercise. Good. Okay, I think we'll start discussing, ma'am, because most of them completed. Okay, now the first one is she served us hot dosas in the morning. So where is the verb? Always remember, verb will be in the second position. So what comes before and after matters further. And now tell me, where is the verb? So verb is served. Served. So served, what tense? Past tense. ed வந்தாலே அது வந்து past tense. அதுவும் ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஒரு சென்டென்ஸ் இது நிகழ்காலமா, கடந்த காலமா, எதிர்காலமா, இது எதுல வந்திருக்குங்கிறது நீங்க கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. And then Mrs. Monica, the principal, wrote a note to Vishal's parents. Again, where is the verb? Where is action? Write, wrote. So wrote. Who wrote? Principal wrote. Other subject. What is principal write? A note. To whom? To Vishal. So now அது வந்து object, direct object, indirect object அதெல்லாம் இருக்கு. So just take it as object. அவ்வளவுதான். So wrote is the answer. Now next one, the train stopped at the station. So where is the verb? Stopped. Very good. I can see the answers here. Okay. Yeah. And the next one, we visited our cousins last weekend. Yeah, wonderful. Visited. Now, what tense is this? Can you tell me what tense? Present tense, past tense? Good, wonderful. Past tense. Good, past tense. Yeah, Vishnupriya, good. I drive to school during the winter season. Where is the verb? Drive. What tense is it? Past tense, present, future? It's future. Yeah, good. Present. I drive to school during the it is present. I usually drive. Winter season வந்தாலே நான் எப்பவுமே drive தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. Okay, and then next one, Steve Jobs invented the iPhone. Verb எங்க இருக்கு? Invented. Very good. What tense is this? Past. எப்படி past ன்னு சொல்றீங்க? How do you say it is past tense? Yeah, good. ed. அதெல்லாம் தான் நீங்க செக் பண்ணணும். Invent அப்படின்னா present tense. Invented. ed வருது. அப்ப அது என்ன செக் பண்ணணும்? Past tense. So அவர் எப்பவோ invent பண்ணிட்டாரு. Okay. Next one. That's all? That's it. Okay, fine. Okay, we'll go back to the... I hope you all enjoyed.
doing the exercise? Okay. Yes, Yeah, thank you, Mr. Victor. Yeah, thank you. Sundari, okay. Good. New names I can see here. Yeah. Uh-huh. Okay. Some of them who came yesterday were missing today, but instead we've got new participants. Yeah, Abhishek, Bavadarani, Shakti. Thank you, thank you. Thank you, George, Yogesh. Fine. Now let's move to the next one. Ipo, we have seen nouns, verbs, and other base panni, we have seen exercises and how a sentence can be made with these. Okay, so small, simple sentences we have seen. What is the next one? Pronouns. What are these pronouns? It actually, pronouns are words that replaces nouns. எல்லா இடத்துலயும் நவுனே போட்டு போட்டு நம்ம எழுத முடியாது ஆர் பேச முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், யோகேஷ். I met Yogesh yesterday. Yogesh, I heard Yogesh is doing his college in GEM engineering. He works every day, or he wakes up every day at 6 o'clock and he attends class till 5 o'clock. No, sorry, not he. Yogesh works from 9 to 6 o'clock. He has classes. He வரவே வராது. யோகேஷ் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா he வருது. பட் யோகேஷ் நீ எல்லா இடத்துலயும் நீங்க போட முடியாது. So you need to have a replacement. ஏன்னா போர் ஆயிரும். People who listen or people who read it. So to avoid the boredom, you have to use pronouns. இப்போ யோகேஷ் அப்படிங்கிறது to some extent we can understand. Being Indians, we can understand must be male. So அதோட மேல் ஜெண்டர் உடைய pronoun என்ன? So pronouns இங்க இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து verbs படிக்கும்போது, have verbs படிக்கும்போது personal pronoun நான் டீச் பண்ணியிருக்கிறேன். I வந்து first person, you வந்து second person singular, he referring to male gender, she referring to female gender. இங்க வந்து it கொடுத்திருக்கு, இங்க third person மட்டும் மென்ஷன் ஆயிருக்கு. It means neutral gender. Okay, please make a note. Participants, it means neutral gender. அப்புறம் plural அதே continuous plural form. First person ஓட plural is we and second person உடைய plural வந்து you. Singular and plural ரெண்டுமே ஒண்ணுதான். And third person plural வந்து they. இது எல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் பர்சனல் pronouns. இதே மாதிரி இந்த நம்ம எப்படி ஒரு நவுன் வந்து ஆப்ஜெக்ட் பொசிஷனுக்கு போச்சோ அதே மாதிரி இந்த ப்ரோனவுனும் ஆப்ஜெக்டுக்கு பொசிஷன்ல போகும். அப்படி போகும்போது அந்த ப்ரோனவுன் சேஞ்ச் ஆகும். நவுன்ஸ் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா தேர் ஆல் நேம்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். ரப்பர்னா ரப்பர், பாட்டில்னா பாட்டில், பேக் வில் பி பேக். தட் டசன்ட் சேஞ்ச். எந்த பொசிஷன்ல இருந்தாலும் பெண்ணு தான். ஆனா இங்க ப்ரோனவுன்ஸ் வந்து பொசிஷன் மாறினாலே அதோட நேம் மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், he gave a pen to me. எனக்கு பென் கொடுத்தாங்க. யாருக்கு? அந்த ஐன் வந்து மீனு மாறிடும். you is always you. you எந்த பொசிஷன்ல எப்படி இருந்தாலும் அது you தான். சிங்குலர், ப்ளூரல், ஓல்ட் பீப்புள் ஆர் எல்டர் பீப்புள் ஆர் யங், பியர் எல்லாமே you தான். ஸோ இது வந்து நம்ம கவலையப்பட வேண்டாம். So he will change to him. I gave it to him. யாருக்கு கொடுத்த? அவனுக்கு கொடுத்த. So யாருக்கு அப்படின்னு வரும்போது அவனுக்கு அது வந்து ஆப்ஜெக்ட் ஆயிரும். அதுதான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவாங்க. இந்த கிராமட்டிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப பயந்துட வேண்டாம். நீங்க இந்த தமிழ்ல பாத்துக்கோங்க. நான் அவனுக்கு கொடுத்தேன். நான் யாருக்கு கொடுத்த? அவனுக்கு. அவன் யாரு? அவன் பேரு விக்டர். So I gave it to Victor. So அந்த விக்டரோட ரீப்ளேஸ்மெண்ட் வேற ப்ரோனவுன் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? I gave it to him. எல்லா இடத்துலயும் விக்டருக்கு கொடுத்தேன், விக்டர் கிட்ட பேசினேன், விக்டர் கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஹிம்னு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நவுன், செகண்ட் டைம் ஆன்வர்ட்ஸ் ப்ரோனவுன் யூஸ் பண்றது தான் ஒரு பெட்டர் வே ஆஃப் ஆர் பெஸ்ட் வேன்னு கூட சொல்லலாம். பெஸ்ட் வே ஆஃப் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங். அதே மாதிரி she will change to her. And it will remain as it, we will become us. He gave it to us. அவன் எங்களுக்கு கொடுத்துட்டான், எங்களுக்கு கொடுத்தாங்க. So you, again same, you gave it to, or I gave it to you. They will become them. I gave it to them. I gave it to those boys. Okay, அவங்க இங்க இல்ல இப்போ. I gave it to them. I already gave it to them. நான் புக்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். So I gave it to them. இப்போ I think object. இந்த சைடு லெஃப்ட் இருக்கிறது the object, இந்த ப்ளூல இருக்கிறது subject, and ப்ளூல இருக்கிறது object. Now coming to my, எப்ப நம்ம my house, my father,
இது வந்து my car. Whose car is this? It's my car. என்னுடையது, எப்பெல்லாம் என்னோடது, என்னோட வீடு, என்னோட அம்மா, என்னோட குழந்தை, என்னோட காலேஜ், என்னோட ஃப்ரெண்ட். அது எப்ப சொல்லுவீங்கன்னா பொசஸ் பண்ணும்போது, ஓன் பண்ணும்போது, இது எனக்கு பிலாங், இட் பிலாங்ஸ் டு மீ. இந்த பேக் யாருது? என்னுடைய பேக் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து மை யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் கால்ட் பொசசிவ். அந்த வேர்ட் நல்லா, இது ஆஃபன் இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை வரும்போது நீங்க இந்த வேர்டு யூ வுட் ஹவ் கம் அக்ராஸ். ஹி இஸ் வெரி பொசசிவ், யா ஷி இஸ் சோ பொசசிவ். அப்பா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆனா உடனே சிப்ளிங், ஒரு தங்கச்சியோ தம்பிக்கும் உடனே ஒரு ஜெலஸ் வரும். என்னன்னா பொசசிவ், அப்பா எனக்கு தான் செல்லும் அந்த மாதிரி. ஸோ இட் இஸ் கால்ட் மை, என்னது, என்னுடைய அப்படின்னு நம்ம எப்ப சொல்றோமோ தட் வில் பி பொசசிவ் adjectives. So my house, your house, his pen, her friend, its legs are broken, adoda kaalgal. Okay, our house, your house, their friends, இந்த மாதிரி you can list out. அப்ப நீங்க ஒரு சென்டென்ஸ் பண்ணும்போது where is your car, whose car is this, whose bag is lying here, it is my bag ma'am அப்படின்னு சொல்லுவீங்க. அப்ப இது ரீகால் பண்ணுங்க. மைன்னு நான் சொன்னேன், my name is சுகந்தி, என் பேர் சுகந்தி. சோ நான் எப்படி சொல்றேன்? என்னுடைய பெயர். இது யாரும் நீங்க ஓன் பண்ண முடியாது. மேபி சுகந்தி வேற இருக்கலாம், பட் ஸ்டில் இட் ஐ ஓன் தட் நேம். அது வந்து மை அப்படின்னு சொல்றது வந்து ஐ ஓன் இட். நவ் கமிங் டு பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். இதுல நிறைய இருக்கு. பர்சனல் ப்ரோனவுன்ஸ், பொசசிவ் ப்ரோனவுன்ஸ், கன்ஃபியூஸ் ஆயிக்கூடாது. ஸோ பொசசிவ் வந்து என்னன்னா மைன்னு சொல்லுவீங்க இங்க. ஸோ மை நேம் இஸ் டிஃப்ரெண்ட், இட் இஸ் மைன். Okay, you can't say my name. Always be clear. Mine ன்னு சொன்னா அதோட நிறுத்திக்கணும். Whose pen is this? It's mine. அதோட இருக்கணும். Whose book is this? It is yours. Where is your key? It is your. Where is mine? Where is yours? My book is here. Where is yours? உன்னுடைய புக் எங்க? So you stop with that. அதுக்கப்புறம் உங்களுக்கு noun எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஆனா மைக்கு நீங்க யூஸ் பண்ணணும். Okay, it's my na, it is incomplete. Anga oru noun varano. It is my daughter. She is my daughter. Adha mari. She is mine. Can I say something? Yeah. Since you're talking about pronouns, Nethu kuda like when someone introduced themselves. Yeah, I wanted to bring that here because adu myself varumbodhu sollikalaanu solittu da I'm அதை வச்சிருக்கேன். அந்த எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் இட். ஐ திங்க் ஐ ஈவன் நோட்டட் டவுன் த நேம். எனிவே நேம் கூட நமக்கு சொல்ல வேண்டாம். யா, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் கால்ட் அஸ் பொசசிவ். இதுவும் பொசசிவ் தான். அது வந்து அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, அட்ஜெக்டிவ்ஸ் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் மைக்கு அப்புறம் ஒரு நவுன் வரணும் அப்படின்னு. ப்ரோனவுன்னா இட் ஸ்டாண்ட்ஸ் பை இட் செல்ஃப். அதுக்கு ஒரு நவுன் தேவையில்லை. இப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் ஒன்று இருக்கு. இது எப்படி வரும்னா, நானே பண்ணேன். யூ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ். யார் பண்ணாங்க இந்த லாக்டவுன்ல? யார் குக் பண்றாங்க? நானே குக் பண்றேன், நானே வாஷ் பண்றேன். எல்லா வீட்லயும் இது நடக்குது இப்போ. ஓகே, நோ சர்வன்ட்ஸ், நோ டொமஸ்டிக் ஹெல்ப் எங்கேயும் இல்லை. ஒன்லி த பீப்புள் அட் ஹோம் have to help each other. ஸோ இங்க வந்து ஐ மை செல்ஃப் டிட் இட். அது ஒரு டைப் ஆஃப் சென்டென்ஸ். ஐ டிட் இட் பை மை செல்ஃப். Okay, இது another. Both, wherever you want to stress, I myself, நானே, அந்த ஐக்கு நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னா I myself did it ன்னு சொல்லலாம். ஆர் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி I did it by myself அப்படின்னா அதுவும் சொல்லலாம். Both are right. ஆனா எங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுமோ அங்க myself வரும். ஆனா ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வரும்போது myself உங்க நேம் அப்படி சொல்லக்கூடாது. my name சொல்லணும். myself. இது வந்து காமன் எரர் தான், தப்பா எடுக்க வேண்டாம். நிறைய பேர் இந்த மாதிரி பேசி நான் கேட்டிருக்கேன். ஸோ மை செல்ஃப் சொல்லுறது வந்து நானே, எனக்கு, நான் சொல்லும் போது மை செல்ஃப் வரும். ஐ டிட் இட் பை மை செல்ஃப், ஐ மை செல்ஃப் டிட் இட். ஐன்னு வரும்போது ஷி ஹர் செல்ஃப் டிட் இட், யூ யோர் செல்ஃப், நீயே பண்ணு உன்னோட ஹோம்ஒர்க். டூ இட் பை யோர் செல்ஃப். டோன்ட் ஆஸ்க் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு ஹெல்ப் யூ ஆர் டூ இட். யூ யோர் செல்ஃப் டூ இட். இது சொல்லுவோம். ஹி ஹிம்செல்ஃப் டிட் இட், ஷி ஹர் செல்ஃப், it itself, we ourselves. Okay, you yourselves and they themselves performed well. In the madri. So understand the role of each pronouns and what are the names. Kuda ninga names vandale ungalku purinjukkum idu enna nu solliட்டு. Accordingly you have to place it in the
sentence, frame sentences. So now let's move to the, I think it's clear, or should I explain more? No, I think it's clear, ma'am. We'll go for examples. I mean, Okay. Okay, next one. I'm sorry, someone's written, I bought a pen for myself. Okay. Yeah. Can I introduce myself like this is Victor? Yeah. No, you cannot introduce yourself like this is Victor because you'll be talking in third person. You can say, I am Victor. So that will be more appropriate. And just 1 second, I think I've restricted the chat. Yeah. So, hi, this is Kritik from Central Law College, Salem. Yeah, I think the line is perfect. Okay. Okay. And I bought a pen for myself. So these are some examples people have typed. I think most of it is right. But for introducing myself, yeah, that is wrong. If it's a friend, you can say, for example, this is Suganti ma'am. You can use it like that. But if I'm introducing myself, I am Victor. My name is my name is Victor. So you can அந்த மாதிரி நீங்க வந்து சொன்னா it'll be easier. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதா. Okay. Now இதுலயும் subject verb object இருக்கு. See, earlier we saw the noun subject verb object. அதுல changes இல்ல. இப்போ you know how to identify a subject, how to identify object. Same principle, but only thing is in the changes, pronoun changes மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ I called him yesterday. நான் அவனை கூப்பிட்டேன். அவனை. யாரை கூப்பிட்டாய்? அவனை. யார் கூப்பிட்டது? Who called whom? யாரு யாரை கூப்பிட்டார்? So who called தான் வந்து யாரு, யார் கூப்பிட்டாங்க. இப்போ யாரை கூப்பிட்டாங்கன்னு கேட்கும்போது தான் whomன்னு வரும். இப்போ it is beautiful. What is beautiful? அது அழகா இருக்கு. Okay. இப்போ she gave me a book. So அவ எனக்கு ஒரு புக் கொடுத்தா. Gave me. So who gave what? Who gave the book? She gave. Who gave what? She gave a book. Okay, இங்க வந்து noun form வந்துருச்சு. To whom னு வரும், but we are not learning indirect, direct னு தனியா பண்ணல, ரொம்ப டைம் ஆகும். So it is only object மட்டும் ஜெனரலா சொல்றேன் நான். So whose house is this? யாருடைய வீடு? It's her house. Okay, not necessary. This house is hers. அந்த மாதிரி எல்லாம் வரும். Whose house is this? It's அது அவளுடைய it's her house அப்படின்னு சொல்லுவோம். And then I myself, who cooked the food? It's hers னு சொல்லலாம். Okay, it's her னு சொன்னீங்கன்னா noun அதுக்கு அப்புறம் வரணும். இல்லனா it's hers, அதோட நிறுத்திடுங்க. It's hers, அவங்களுடையது, அவளுடையது அப்படின்னு சொல்லலாம். Who cooked the food? யார் food cook பண்ணாங்க? I cooked. அது ஒரு type of sentence. I myself cooked the food. நானே சமைச்சேன். I cooked the food by myself. Okay, this is another way of expressing. I hope it is clear with the chart that I had given you. Some of them are giving me examples. So she herself cooks, is it right? She herself cooks the food. Yeah, regular அவங்க பண்றாங்க. இல்ல, but he never completed the sentence. He just said she herself cooks. Okay, அதுவும் okay தான், cooks. Okay. Okay. So I gave a book to her. Yeah, correct. I gave a book to her. To whom did you give? Or I gave her a book. I gave her a book. Her a book. அதுதான் கரெக்டா இருக்கும். I gave her a book is right. So this will be the last assignment for today. This is an assignment on pronouns. So, okay. Just click the link and we'll go to the page and we'll discuss it there. Once you've completed, just say I've completed in the chat section so that we'll know when to start discussing the pronoun assignment. Pronouns. Can you see the page, ma'am? Yes, ma'am. I can see. Yeah.
Okay, some people have submitted. Okay, I think there's one particular question. Some of them might get it wrong. Which one is that? I think it's the last one. Yesterday, Hema and Dash spent the day at the park. Okay. That's one thing many people might get it wrong. I might be Okay. wrong. So Okay. we'll start discussing, ma'am. Yes. Okay. Okay, can one of you read? Or, Okay, I'll read it. yeah, you Okay. can read it. Dash have a lot of fun sharing memes on WhatsApp. Okay. So So, yeah. we or us. Okay. Here you have to see the verb. Have a lot of fun. So, have வந்து என்ன மாதிரி ப்ரோனவுனுக்கு மேட்ச் ஆகும். So, I have சொல்லலாம். I இருக்க ஆப்ஷன் இல்ல. So, you have சொல்லலாம். ஆப்ஷன்ஸ்ல you இருக்கா இல்ல. அப்போ he has தான் வரும் இல்லையா? நம்ம ரூல் படி yes வரும் for he has, she has, it has. So, we don't have the yes here. So, he வந்து ruled out. அப்புறம் plural பாத்தீங்கன்னா we have. அப்போ we have will certainly match. இப்போ ஏன் us வராது? Can us have a lot of fun வருமா? Us எங்க வரும் actually? He gave it to us. Okay? அப்ப அது வந்து object positionல தான் வரும். ஆனா இங்க கேட்டிருக்கிறது subject position before the verb. அப்போ நம்ம us யூஸ் பண்ண முடியாது. Now next one. Dash will not be coming to the movie tonight. So who will not be coming to the movie tonight? So who person living human beings can come to the movie. அப்ப who தான் கேட்கணும். அப்ப who will not be coming? Them will not be coming. கண்டிப்பா இல்ல. அது வந்து ஆப்ஜெக்ட் தான் போகணும். Give it to them தானே சொல்லுவோம். அப்ப him also we can't say. Give it to him அப்படின்னு சொல்லுவோம். You give it to him. He gave it to him அப்படிதான் சொல்லுவோம். So அதுவும் வராது. அப்போ they will not be coming to the movie tonight. they தான் answer. Now next one. Vignesh has a test tomorrow. So tonight Dash will study. So tonight Vigneshங்கிறது ஒரு மேல் ஜெண்டர். அப்ப அதுக்கு ரெலவென்ட்டான ப்ரோனவுன்ஸ் நம்ம பார்க்கலாம். So he கொடுத்திருக்காங்க. Vignesh has a test tomorrow. So tonight he will study. Yeah. So tonight he will study. Yeah. So naturally he தான் வரும் இங்க. So next one is had to wait until they served us the food. So who had to wait? யார் வெயிட் பண்ணணும்? But them had to wait wrong. We had to wait. Correct. So us also can't be used here. Okay, correct. Super. And then next one. Please take this down to so she can use it. So please take this down to என்ன வரும்? George. Good. தில்லை அரசன், ருத்திகா எல்லாம் சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்காங்க. தர்ஷு எல்லாமே கரெக்டா கொடுத்திருக்காங்க. Take this down to her. Okay, good. And then the last one. Thank you, Darshu. And then yesterday, Hema and spent the day at the park. So Hema and Shakti, super. Bavadarini, Sushmita, very good. Yeah, I வரணும் இங்க. Hema, இது வந்து common error. Sir சொன்ன மாதிரி Hema and me went to the theater அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து verb வந்து spent. Spentக்கு முன்னாடி வருது. So it is in the subject position. Subjectங்கும் போது he and I அப்படிதான் வரணும். Objectனா me வரலாம், but not in the subject position. So he and I spent the day at the park. Super. Super good, Vishal. Oh, okay. So are we stopping here? Yes, ma'am. We'll go to the assignment again. Can we ask some of them to speak up from the picture if they want to really give it a shot at speaking? Yeah. So இப்போ எல்லாருமே வந்து நீங்க டைப் பண்ணிட்டீங்க. இப்போ டைப் பண்றது வந்து ரொம்ப ஈஸி கம்பேர்ட் டு ஸ்பீக்கிங். இப்போ நேற்று வந்து நிறைய பேர் வந்து யூ ட்ரைட் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 5 to 10 minutes வாட் வீல் டூ இஸ், இந்த பிக்சர்ல வந்து இப்போ நிறைய பேர் ஷீ இஸ் ரைடிங் த பைசைக்கிள் ஒரு மீனோ இஸ் ரீடிங் அ புக் அந்த மாதிரி நீங்க எழுதுனீங்க. இப்போ அதே வந்து நீங்க ஒரு 2 சென்டென்ஸ் முடிஞ்சா நீங்க வந்து பேச ட்ரை பண்ணுங்க. நீங்க மைண்ட்ல ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. You can just introduce like my name is Manoj and for example Vishal is ready. So I think we'll just let Vishal talk. Good. So matavanga just take your time and just think ஒரு sentences வந்து உங்களுக்கு என்ன மைண்டுக்கு வருதுன்னு வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. Vishal, I'm going to unmute you now. You can, I think you have to unmute yourself.
Pungodai is also there. Okay. I'll unmute Pungodai. Okay. Yes. Pungodai, கேக்குதா? கேக்குதுங்க சார். சொல்லுங்க. ஹலோ பூங்கோதை, சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம், எப்படி இருக்கீங்க? கிரேட் கிரேட், தேங்க்யூ சொல்லுங்க. உங்க சென்டென்ஸ் சொல்றீங்களா? ஹலோ, I think she's myself வந்து hi பூங்கோதை, I'm studying occupation is for education. My occupation வந்து Schneider company, working for Schneider company production department. ஓகே. நீங்க மை செல்ஃப் வந்து எப்பவுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது மை நேம் இஸ் பூங்கோதை ஆர் ஐ எம் பூங்கோதை. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுதான் வந்து ரைட் கிராமட்டிக்கல் சென்டென்ஸ். எஸ் சார். இந்த பிக்சர்ல வந்து உங்களுக்கு ஏதாவது வேர்ப்ஸ் அசோசியேட் பண்ணி ஏதாவது சொல்ல தோணுதா? சார் பேச. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார். இல்ல வேற ஏதாவது சென்டென்ஸ் சொல்றீங்களா? இப்போ இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிட்டீங்க. Okay, we'll move to Thillai Arasan. Thank you, Pungodai. One girl is reading book. Yeah, correct. Good, very good. One girl. இது பாருங்க, ஒரு different thought. Name எல்லாம் ஒண்ணும் கொடுக்கல. One girl is reading a book. Okay. Yeah, good. Correct. Thillai Arasan, I think I'm Anvya. Hi, ma'am. Hi. Ma'am, the dog is what? The dog is? Ma'am, it is audible. One girl is reading book. Okay, good. One girl is reading book. Apna. Ma'am, next. Clear, you can talk right now, Clear. The dog is watching us. Oh, okay, good. The dog is watching whom? Very nice. The dog is watching us. Good thought. And then The couple is watching the boat. okay, a couple is watching a boat. Okay. What is it? The couple is or the couple are? Couple is. The couple is. The couple is, Couples right? are. Do you have any other sentence? Okay, we'll go to someone else. Bavadarani. I've unmuted Bavadarani, I believe. Yeah, you can talk now. Hello, Bavadarani. Hello. Okay, Vishal is again back, so we'll give a chance to Vishal. Vishal, can you talk now? Yeah, Bavadarani. Vishal. Sir, is it audible? Yeah, it's audible, but it's breaking. But that's okay. Continue. Good afternoon, ma'am. Good afternoon. Yeah, tell me. The girl is cycling there. The girl is Cycling there. Cycling there. Yeah. Yes. Okay. Riding use பண்ணி சொல்லுங்க. Can you use the verb riding? Riding. Meena is riding a bicycle. Very good. Meena is riding a bicycle. அது மாதிரி different you can keep. A ship is floating on the sea. Okay. Okay. one more sentence. The children are playing in the park. Okay, in the park. Good. Very good. Super. Okay, we'll move on to Victor. Yeah, Victor, you're unmuted. Mr. Victor, can you
I think a lot of people are waiting. Just hold. I'll just give you your chances. Mr. Victor, can you hear us? Okay, I'm not sure if he's there. Uday, I have unmuted you. Good afternoon, ma'am. Good afternoon. Yeah. Shaitu is doing yoga under a tree. Shaitu is doing yoga under a tree. Okay. Yeah. Is doing yoga under a tree. Yeah, correct. Is doing yoga. Okay. Doing one thing, it's a very common verb. He's Okay. doing that, he's doing that. Can you use a proper verb there? அதுக்கு ஒரு proper word இருக்கு இல்லீங்களா? Verb. இன்னொரு sentence கூட அதே வச்சு you can make it. I don't know, ma'am. Can we say meditating கூட சொல்லலாம் இல்லையா? Yeah, okay, The okay. right word. Shaitu is meditating under a tree. Under a tree, yeah. அது மாதிரி வேற verbs கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா you will get it. எல்லா verbsம் உங்களுக்கு தெரியும். It is not that you don't know. Only thing is அந்த momentல அந்த contextக்கு யூஸ் பண்ணணும். That is it. Someone has said practicing yoga. Very nice. Wonderful. எனக்கும் அது தொடவே இல்ல. Practicing yoga. Very good. Okay. Okay. We'll move on to Selva Kumar. Selva Kumar, you've been unmuted. Hello. Good evening, ma'am. Good evening, sir. Good evening. Sir, can you hear me? Yes, we can hear you. This picture shows at the pleasant evening, I think so. Okay. Mary is reading a book. Okay. Is this correct? Yeah. Yeah, Mary is reading a book is correct. See, but one small tweak you can do to your pronunciation is, see, when usually people when they start to learn English, they don't say they say yeah. Okay. Y sound. Okay, so if you ignore that Y sound, it'll look more professional. Okay, sir. So just say that will become easier for you. Okay. Rani practicing yoga. Rani, Practicing yoga. can you say without a helping verb? Rani is practicing yoga. Very good. Yeah. Radha is riding a bicycle. Very good. And a grandfather and grandma standing near the bench. Is it standing or only standing? Yeah, they're just standing or looking at the kids. No. Where is the helping verb here? When you say IN, R. Very good. R. Grandma and grandpa are standing in the garden. Okay. Perfect. That's all, ma'am. Very good. Very good. Okay, Good, we'll unmute Abhishek and then Darshini. Abhishek, I've unmuted you, I believe. I'm finding it difficult to unmute Abhishek. I'll come back to Abhishek. Darshini. Yeah. Can you order? Yes, ma'am. The sunshine. Okay. Hello. Yeah. The sunshine Okay. brightened the whole places Okay. which was around it. Hello. Yeah. Yeah, who is it? Darshini? Yes, sir. The sunshine brightened the whole places which was around it. Okay, see, I think, for place, the plural cannot be used in this sentence. You can just say, the sun lightens up the whole place. Oh, yes. Okay, it's almost 75% right, but here and there, I think you just went wrong. Can you try another sentence? Can you make a simple sentence, ma? Don't use which, all that. It is little complex, no? Complex sentence. Don't use that. Now it's a bit complex, but once you start getting, it'll be easier. As ma'am said, try a simple sentence. And then you can extend your sentence. Yes.
The grand couples were watching their grandchildren. Okay. See, that I think there is only one couple. Yes. Grandparents, couples. no, grand couple. Yes. They are actually there is only one, so it is singular. Couple is singular. Okay, so couple is watching. Yes, ma'am. Okay. Okay. Thank you. We'll move on to Bhavadarni. I think she's back. Yeah, Bhavadarni, I've unmuted you. Is it audible? It's audible. Please continue. Good afternoon, ma'am. Good afternoon. Good afternoon. Sri Priya is swinging. Oh, Sri Priya. Yes, ma'am. Okay. Sri Priya is swinging. Ma'am, I have a problem with this word swinging. Okay. Can it be used, or Sri Priya is playing on the swing? Yeah, Swinging of be course. used as a verb. You can also use that way. Playing in the swing. No, but it's swinging, right? Is it the correct sentence? Swinging, you can say swinging hair, you can say. But not is swinging. Okay. Not as a verb. Not as a verb. Okay. It acts as a gerund. Okay. Kavit, Bhavadarni, can you try another sentence? Yes, Priya and Vishal is jogging together. Priya and Vishal are jogging together because. Yes, sir. Sumati is cycling in the park. Good. This is perfect. Priya is reading a book. Correct. Swinging can also be used, Mr. Manoj, here. Okay, ma'am. Sure. Swinging, swang, it is possible. Only thing is we are not using it in our regular communication. Okay, sure, ma'am. Sure. And okay, now there's someone called Navina. She wants to talk. Just 1 second, Navina. I'll unmute you. Okay. You can talk. Good afternoon, sir. Good afternoon. Good afternoon, ma'am. Good afternoon, ma'am. Next is Yogesh. So continue, Navina. The girl is reading a book. Okay. Two persons are jogging in the road. Okay. Grand couples are watching their children. Again, the same mistake. You cannot use couples because there's only one couple here. Grandparents. Yeah, grandparents are watching the children. Yeah, that's correct. A boat is sailing. Good. Sailing. Good. Two couples watching the boat. Helping verb. That's the helping verb. Next one, a kite is flying. You can say a couple is watching. ஒரு couple தானே இருக்காங்க. A girl is cycling. Okay, your last word. Your last sentence. A girl is swinging in the swing. Two boys are playing with ball. One girl is doing yoga, practicing yoga. Okay, can we move on to the next participant? Yogesh? Thank you. Thank you. Yogesh, you've been unmuted. Good afternoon, ma'am. Thank you, Good Navina. afternoon. Good afternoon. Thank you, sir. Good afternoon, sir. Good afternoon, Yogesh. A mother playing with her daughter. Okay, a mother playing. இப்போ மேம் சொன்ன மாதிரி playing ing வரும்போது நம்மளுக்கு ஒரு helping verb வேணும். ஒன்னு is இல்ல are. So a mother is playing with her daughter. Is playing with her daughter. Okay, sir. Very good attempt. Priya Her is daughter. Priya is like to reading a book in the park. Okay. இப்போ Priya likes to read book in the park. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ing வரல.
ஸோ அதுக்கு நம்ம ஹெல்பிங் verb போடணுன்ற அவசியம் இல்லை. பிரியா லைக்ஸ் டு ரீட் புக் இன் த பார்க் சொல்லிக்கலாம். வேற ஏதாவது வார்த்தை ட்ரை பண்றீங்களா? Abhishek, I think, wants to speak. I'll let him speak. Okay, thanks. Shankar Mugan, நீங்க unmute பண்ண ட்ரை பண்ணுங்க. I've been trying to unmute you, but it's not working here. Okay, thank you, Yogesh. நீங்க அந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ்ல மட்டும் நீங்க கொஞ்சம் இது ட்ரை பண்ணுங்க. சங்கர் முருகன், நீங்க இப்ப அன்மியூட் ஆயிருக்கீங்க. Yes sir, good morning sir. Good morning. Good afternoon. Good afternoon. Good afternoon. Good ma'am. Good afternoon, pa. Good afternoon. Continue with the sentence. Okay, I think if anyone else, we'll give last two participants. If anyone else is really interested, you can. Okay, Abhishek and Punguday. I think we'll just let them speak and we'll close the session for today. And tomorrow, meedi pair koda neenga try pannalam. Shankar, mute பண்ணிட்டீங்களா நீங்க? சரி, okay, we'll go with Punguday again. Punguday, நீங்க இப்ப unmute. I think you've been unmuted. நீங்க unmute பண்ண ட்ரை பண்ணுங்க. Yeah, Punguday நீங்க. Hello sir, hello madam. Hello. Tejashri, the sun is shining bright in the sky. Yeah. Perfect. Punguday, please. Good. Shankar is left, ma'am. Punguday is line la irukanga, but I think the grandpa is having a walking stick in his hand. Very good. Is having a walking stick. Perfect sentence. Yeah. The lady is sitting on the mat. Very good, Victor. Chancellor. Good. Couple are standing on the path. Right, ma'am. I didn't get any sentence. Aged are standing on the path. A woman is holding a ice cream in her hand. Shiva and Naren are playing. Playing throw ball. Throw ball. I'll unmute you right now. Jacob is playing seesaw with Me and Reena are playing with sand. Can you say me and Reena? Me anga varalama? அது சப்ஜெக்ட்ல இருக்கு. சப்ஜெக்ட்ல என்ன ப்ரோனவுன் வரணும்? I. So I வந்துச்சுனா I எங்க வரணும்? Reena and I. Always in the end. நம்ம கொஞ்சம் பொலைட்டா இருக்கணும். நம்ம I எல்லாம் வந்து கடைசியா தான் யூஸ் பண்ணோம். He and I, she and I, Meena and I always in the end. Okay. Okay, Sushmita. Someone is talking in the phone. Yeah. Hello. Yeah, tell me. Hello. Good afternoon. Good afternoon. Can you hear me? Yeah. Please continue. I'm Shweta. May I speak? Yes, please. Yes. Yeah. Shall I say some sentences? Sure, definitely. Please do. People are enjoying in the park. People are enjoying in the park. Good. Good. A girl is standing near the swing. Very good. Is standing near the swing. Good. Naveen and Nitya are jogging. Good. A girl is meditating under a tree. Okay. A person is sitting. Okay. Priya is. Okay, that's it. Okay, the park is filled with couples, grandparents, and. Okay. Almost Shiva is practicing yoga near a lake. Very good. Near a lake is practicing. Shiva is training his dog. Very good, Shiva. And then the park is filled with couples, grandparents, and children.
couples கூட இருக்காங்க ஒரு 2-3 சொல்லலாம், but grandparents yeah சொல்லலாம். A house is standing erect. Okay, a kid is playing with a car toy. Okay, car toy or toy car? Toy car. Okay, so the clouds are floating and moving slowly. Me and my girlfriend is sitting. Correct? Tillai Arasan rule apply ஆகுதான்னு பாருங்க. நீங்க படிச்சீங்க, இப்போ நம்ம லேர்ன் பண்ணோம். இது எப்படி கரெக்ட் பண்ணலாம் இந்த சென்டென்ஸ்? someone correct it. Me and my girlfriend என்னமோ போட்டீங்க. what's that? Are sitting on the beach. அவங்களே கரெக்ட் பண்ணிட்டாங்க. Oh, great. Okay, the David is checking his mail near a tree. Okay, correct. He's checking his mail. Okay. The kids are playing with joy. Okay. Priya is reading a novel. Okay, ma'am. I think we'll wind up for the day. Is in the ground. Is in the ground? On the ground. The kite is flying in the sky. பூங்கோதை, நீங்க வந்து அன்மியூட் ஆயிருக்கீங்க, நீங்க பேசணுமா? Birds may land on 3 sides. Hello, Pungonde. One girl is doing her yoga exercise on the mat. She is crying in the cycling in the Hello? park. Yeah, tell me. Tell me, Pungonde. Hello, ma'am. Hello, sir. Hello. Solunga. People are watching in the boat. And the couple watching in the boat. Watching in the boat? Watching வரும்போது நமக்கு One boy are playing in the car. Someone is correcting there. Exactly. Okay, someone has put Manoj Maurya is walking with dog. Yeah. Yes, ma'am. My sister. Manoj Maurya is walking with a dog, or அந்த மாதிரி வந்தா it'll be better ன்னு நினைக்கிறேன். ஆமா, with a dog. Walking with a dog. Hello? Yeah, a girl sitting. Hello, ma'am. சொல்லுங்க பூங்கோதை, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. Yes, a boy is playing with the car. A boy is playing with the car. Okay, correct. A girl is riding a bicycle. Perfect. Riding a bicycle. Two couples are watching the picture. Couples are watching. Two couples na appa 4 பேரா? Yes, ma'am. 4 பேர் எங்க இருக்காங்க? Okay. Two members seeing the sun and two members seeing around the what they were listening around. Okay, Pungodai, we'll continue tomorrow. It's time. Okay, feedback password வந்து நான் மறுபடியும் டைப் பண்ணி அனுப்புறேன். இது வந்து நாளைக்கு Yeah, who's it? Hello? Okay. So the feedback password வந்து நான் மறுபடியும் டைப் பண்றேன். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. It would be useful to validate your certificates. இது தப்பா இருந்தா உங்க certificates வந்து கிடைக்காது. The feedback password is BIE2JCET. ஸோ இது வந்து ஃபீட்பேக் பாஸ்வேர்டு வந்து 4th செஷனில் தான் கிடைக்கும். அப்போ வந்து நேற்று, இன்னைக்கு, நாளைக்கு ஸோ 4 பாஸ்வேர்டுமே அதில் என்டர் பண்ணாதான் அது கரெக்டாக இருந்தால் தான் வில் ஜஸ்ட் டு வேலிடேட். ஏன்னா நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் சும்மா வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய பேர் ஆக்டிவாக இருக்கீங்க, உங்களெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணும் தான் அந்த ஃபீட்பேக் பாஸ்வேர்டே கொடுக்குறோம். ஸோ மேம், கேன் வி வைண்ட் அப் ஃபார் த டே? Yeah, sure, Mr. Manoj. Participants, I hope it was useful. எதாவது லேர்ன் பண்ணீங்களா இன்னைக்கு? Did you learn something today? Yes, ma'am. Yes. Okay. So tomorrow we will continue with other parts of speech, maybe from adjectives, adverbs, and the mari we will learn, and further exercises will be given, and then questions and interactions will be there. Okay. So enjoy your day,
and recall எல்லாம் இன்னைக்கு ஈவினிங் இந்த செஷனுக்கு அப்புறமா என்னென்ன சென்டென்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க மைண்ட்ல ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? Follow the rules. Yeah. Thank you. Thank you everybody. Have a good day.